ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரோஷினி அவங்க செஞ்சிருந்த ரெசிபி தான், கசிடியா. இதுக்கு அவங்க சேப்பக்கிழங்கு, அவரைக்காய், பரங்கிக்காயை வச்சு செஞ்சுருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரிஜினல் கசிடியா எந்த மாதிரி இருக்குமோ அதே போலவா நான் செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். இப்போ இதுக்கு 2 கப் அளவு மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வெதுப்பான தண்ணீரை கை பொறுக்கிற சூட்டில் சேர்த்துக்கங்க. ரொம்ப ஆறுன தண்ணி வேணாம், ரொம்ப ஹார்டான தண்ணியும் வேண்டாம். வெதுப்பான சூட்டில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ உருண்டை பிடிச்சி இதை ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ சாலட் செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் அளவு ஸ்வீட் கார்ன் வேக வச்சது எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கேப்சிகம், மல்லி இலைகள் கொஞ்சம் தூவிட்டு, இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிக்சடு ஹர்ப்ஸும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு 1/2 hourக்கு அப்புறம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதை சப்பாத்தி போல் வார்த்துக்கலாம். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி இதை சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி லேயர் கரெக்டாக இருக்கணுங்க. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, இந்த லெவலில் இருக்கணும். இப்போது சப்பாத்தி கல்லை ஹீட் பண்ணிவிட்டு இதை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப வேக வேண்டியதில் 1/2 வேக்காடு வெந்து வந்தால் போதும். இதை ஒரு துண்டில் வச்சு மடித்து வச்சிடலாம். அப்போ தான் இது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ரொட்டி இது கூட வச்சுட்டு கொஞ்சம் மோசிலா சீஸ் சேர்த்துடலாம். இது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த சேலட்டையும் வச்சிடலாம். சேலட்டை வச்சுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே மோசிலா சீஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துறேன். இது சல்சா சாஸ் தான் சேர்ப்பாங்க. அது இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம டொமேட்டோ சாஸ் வீட்டிலே செஞ்சது தான். அது செஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா அமுத்தி விட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ ஒன்று பாருங்கள், நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக கசிடியா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.